இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நெறைய பேர் வந்து கடன் வந்து எதுக்கு வாங்கணும்னே தெரியாம நெறைய பேர் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம்? எதுக்கெல்லாம் வந்து கடன் வாங்கக்கூடாதுன்றத பத்தி நம்ம இன்னைக்கு வந்து வீடியோல வந்து பாப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு வாங்குன பொருள்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்து இந்த வீடியோ வந்து பேசலாம். அதுக்கப்புறம் நெறைய பேர் நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து ரெகுலரா வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கடன் வந்து நெறைய பேர் வந்து லேடீஸும் சரி, ஜென்ஸும் சரி, எதுக்கு வாங்குறோன்னே தெரியாம வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட்டு எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய வருமானம் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி செலவு பண்ண பார்க்கணும். அதாவது வருமானத்துக்குள்ள மட்டும் தான் செலவு இருக்கணும். அளவுக்கு அதிகமா செலவு இருந்ததுன்னா, கண்டிப்பா சொல்றேன், அது வந்து நம்மளுடைய வந்து வருங்காலத்த வந்து கண்டிப்பா பாதிச்சுரும். ஏன்னா, நம்மள சிக்கனமா சேமிக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்னும்போது, நம்மளுடைய வந்து வருமானத்துக்குள்ள தான் நம்மளுடைய செலவுகள் இருக்கணும். அப்படின்னு பார்த்தா, எதுக்கெல்லாம் கடன் வாங்கலாம் அப்படின்னு வந்து பாருங்க. எதுக்கெல்லாம் கடன் வாங்கலான்னா, அதாவது இப்போ வந்து நம்மளுடைய குழந்தைய வந்து நம்ம படிக்க வைக்கலாம். மேல் படிப்புக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்காக நம்ம சின்ன வயசுலேருந்தே குழந்தைக்காக சேர்த்து வச்சுட்டுருக்கணும் ஒரு அமௌண்ட்டு. அப்படி நம்மளால சேர்த்து வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, என் பொண்ணு வந்து நல்லா படிக்கணும்னு நினைக்கிறா. ஏதோ டாக்டர் படிக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு நல்ல ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னா, கண்டிப்பா வந்து கல்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட்டு வந்து கல்விக்காக கடன் வாங்கலாம். அதுல எந்த ஒரு விஷயம் தப்பு இல்ல. ஏன்னா நம்மளுடைய கல்வி தான் வந்து நம்மளுடைய வந்து வாழ்க்கைன்னு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்ப வந்து படிக்காதவங்கலாம் முன்னேறலையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. படிக்காதவங்களும் முன்னேறுவாங்க. அதாவது படிப்போட திறமையும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? படிப்பும் திறமையும் யார்கிட்ட அதிகமா இருக்கோ, கண்டிப்பா அவங்க வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனா வந்து அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருப்பாங்க. நெறைய அமௌண்ட் வந்து இருக்காது. ஸோ அந்த டைம்ல வந்து கடன் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு வீடு கட்டணும். இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கனவே. ஏன்னா, அத நோக்கி அதாவது மிடில் கிளாஸ்னா இத நோக்கி தான் ஓடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சிருக்கேன். மீதி அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கலாமா? கடன் வாங்கலாமான்னா, கண்டிப்பா வாங்கலாம். அதுவும் வந்து எப்படி இருக்கணும் அப்படி அந்த கடன் எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ உங்களுடைய சம்பளம் ஒரு ஒரு 30,000ன்னு வச்சுக்கோங்களேன். இஎம்ஐ வந்து எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 25,000 சில பேரு அந்த மாதிரி மாசத்துக்கு ரூ. 25,000 ஒரு 20 வருஷத்துக்கு கூட கட்டுற மாரி அந்த மாதிரி கடன்லாம் வாங்குறாங்க. உண்மையா அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்பவே முடியாத ஒரு காரியம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால மாசத்துக்கு 25,000 30,000 சம்பாதிக்கும்போது ஒரு ரூ. 20,000 கூட சொல்லுங்களேன். ரூ. 20,000 நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும், அதான் அந்த கடனுக்கு மட்டுமே நம்ம கட்டிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஆகுற செலவுக்கு நம்ம கண்டிப்பா சொல்றேன், நம்ம வந்து கடன் தான் வாங்குற மாரி இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த மாரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம மார்க்கெட்ல வாங்கி அப்படியே வந்து நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், வேற காயும் அணுகிடும். நம்ம கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கடன் வாங்காம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களால முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாங்குங்க. ஒரு வந்து உங்களுக்கே தெரியும்ல, இந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 30,000 சம்பளத்துல ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு ரூ. 10,000 இருந்தா ஓகே. அதுக்கு மேல வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுடைய திருப்பவும் கடன் வாங்குற அளவுக்கு நம்மள வந்து கூட்டிட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நகை வாங்குறதுக்கு வந்து நம்ம கடன் வாங்கலாம். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து தங்கம் விக்கிற விலைக்கு நம்மளால மொத்தமா ஒரு அமௌண்ட்ட நம்ம சேர்த்து போய் வச்சு, ஒரு பெரிய ஜுவல்லா கண்டிப்பா வாங்க முடியாது. நம்ம ஏதோ சீட்டு கீட்டு போட்டுருக்கோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்களேன். அது அந்த நகையில வந்து நமக்கு சின்னதா தான் எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இல்ல எனக்கு வந்து ஒரு பெரிய ஜுவல்லரியா வேணும். அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அந்த நகைய வந்து பேங்க்ல நீங்க அடமானம் வச்சு கூட புதுசா வந்து ஒரு நகை வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து கடன் வாங்கலாம். நீங்க ஆனா பேங்க்ல தான் வச்சா தான் உங்களுக்கு வந்து வட்டி வந்து குறைவா இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. எப்படி வந்து நகைய திருப்பலான்றத பத்தியும் நம்மளோட சேனல்ல வீடியோ இருக்கு. நீங்க செக் பண்ணி பாருங்க. எவ்வளோ பவுன் இருந்தா எவ்வளோ பவுன் வந்து வைக்கலான்ற மாதிரி. ஏன்னா, எப்படி சொல்றது நம்ம அடமானம் வைக்கிறது முக்கியம் இல்ல. அத திருப்புறது அத விட ரொம்ப முக்கியம் இல்ல. அதனால வந்து எவ்வளோ வந்து பவுன் இருந்தா எவ்வளோ பவுன் வந்து வரைக்கும் அடமானம் வைக்கலான்றத பத்தி நம்மளுடைய சேனல்ல அந்த வீடியோ இருக்கு. நீங்க அந்த வீடியோ கூட செக் பண்ணி பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சியா நம்மளுக்கு வந்து நெறைய செலவுகள் வந்து கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து ஏதோ உடம்பு சரியில்ல அப்டின்னம்போது, நம்ம அதுக்காக அமௌண்ட் எடுத்து வச்சிருப்போம். அது பத்தல அப்டின்னா, அதுக்காக கடன் வாங்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இந்த விஷயங்களுக்காக மட்டும் தான் கடன் வாங்கணும். இதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து நெறைய விஷயத்துக்கு கடன் வாங்குறாங்க. அத பத்தி நான் சொல்றேன் பாருங்க. அதாவது அடுத்தவங்கள பார்த்து வாழ்றது. அதாவது அவங்க வந்து கார் வாங்கிட்டாங்க. நானும் கார் வாங்கணும். அவங்க வந்து ஆப்பிள் ஃபோன் வச்சிருக்காங்க. நானும் வந்து வாங்கணும்.
அவங்க வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பெருசா வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா வந்து அதாவது பர்த்டே கொண்டாடி இருக்காங்க. இல்லன்னா அவங்க குழந்தைக்கு இந்த மாரி நெறைய ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய டாய்ஸ் வாங்கியிருக்காங்க. அது வந்து நம்ம நினைப்போம். நம்ம குழந்தைக்கு நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அவங்கள மாரி பெஸ்ட்டா குடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல சேலரியா இருக்கும். இல்லன்னா அவங்க கடன் கூட வாங்கி கூட வாங்குவாங்க. சரிங்களா? அது வந்து நம்ம அவங்க எப்படி வாங்குறாங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம குழந்தைக்கு என்ன தேவையோ அத மட்டும் நீங்க குடுங்க. தேவையில்லாம எப்படி சொல்றதுன்னா, குழந்தைக்கு நீங்க எல்லாத்தையும் நீங்க வாங்கி வாங்கி குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்கறதெல்லாம், அவங்களுடைய வருங்காலத்த நீங்களே தான் கெடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் வாங்கி வாங்கி குடுக்க குடுக்க அவங்க வந்து உங்ககிட்ட வந்து இன்னும் இன்னும் கேட்க தான் ஆரம்பிப்பாங்க. அது எதையுமே வந்து உருப்படியா வச்சு விளையாட மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து உடைச்சு போடுவாங்க. அதாவது ஒரு பொருளோட மதிப்பே என்னன்னு வந்து குழந்தைக்கு வந்து தெரியாம போயிடும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் வாங்கி குடுங்க. அது வந்து அவங்க கேட்டோனே வாங்கி தராதீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தாங்க. அவங்களுக்கு சேமிப்பு பத்தி சொல்லிக் குடுங்க. அதாவது காசோட அருமைய பத்தி வந்து கண்டிப்பா சொல்லிக் குடுத்து தான் வளர்க்கணும். அதாவது குழந்தைக்கு வந்து கஷ்டத்த காட்டாம வளர்க்கணும்னு நான் சொல்லல. எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் வந்து நம்மளுடைய குழந்தைக்கு வந்து புரிய வைக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து கல்யாணத்த நான் தான் வந்து என்னோட குடும்பத்திலே பிரம்மாண்டமா பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணத்த வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. எப்படின்னா, ரொம்ப பிரம்மாண்டமா எல்லாரும் பேசுற அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல அந்த கடன வந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, யார் அடைக்கணும்னா, கணவன் மனைவி தான் அடைக்கணும். இது வந்து நெறைய குடும்பத்தில நடக்குது. அது எப்படி அடைப்பாங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துரும். குழந்தைக்கு 5 வயசு வரைக்கும் அடைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த குழந்தைய நம்ம ஸ்கூல்ல சேர்க்கணும்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஸ்கூல்ல சேர்க்கிற ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம வந்து ஒரு சேவிங்குமே இல்லாம லைஃப்ல போயிடும். இந்த மாரி நடக்குது. தயவு செஞ்சு வந்து எவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பட்ஜெட்டோ நம்ம வந்து கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கல்யாணம் பண்றது நம்ம நிம்மதியா வாழ்றதுக்காக. அதாவது நம்மளுடைய ஒரு புது வாழ்க்கைய வந்து நம்ம நிம்மதியா ஆரம்பிக்கணும். கடனோட ஆரம்பிக்காதீங்க. நம்மளுடைய தகுதிக்கு ஏத்த மாரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம். இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க. அதாவது இது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் கிடையாது. ஓகேங்களா? நீங்க எப்படி உங்க ஸ்டேட்டஸ காட்டணும்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க எப்படி வந்து முன்னேறுறீங்க, அதுதான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் சிம்பிளா இருக்குமே தவிர, நீங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க 4 பேருக்கு சாப்பாடு போடுறது நல்லது தான். இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுறத விட, இல்லாதவங்களுக்கு 4 பேருக்கு வாங்கி குடுத்துட்டு போயிடலாம். அதுதான் எப்பவுமே வந்து நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ வந்து நீங்க இந்த மாதிரி தேவையில்லாம வந்து கல்யாணத்துக்கு நிதி கடன் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து அவங்களுடைய கல்யாணம் பண்றவங்களுடைய வாழ்க்கைய தான் ரொம்ப வந்து பாதிக்குது. சரிங்களா? வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட குழந்தைய வந்து பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கடன் கூட வாங்கி கூட வந்து படிக்க வைப்பாங்க. குழந்தைய வந்து படிக்க வைக்கிறது வந்து நான் தப்புன்னு நான் சொல்லல. சரிங்களா? நம்ம எங்க வந்து படிக்க வைக்கிறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? நம்மனால வந்து இந்த குழந்தைக்கு வந்து ரெகுலரா நம்ம நம்ம சம்பாத்தியம் பண்ணி நம்ம வந்து இந்த குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னா, நீங்க வந்து படிக்க வைக்கலாம். சரிங்களா? இல்ல என்னால வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படின்னம்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால முடிஞ்ச அளவுக்குன்னா ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்க வைக்கலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கிற குழந்தை நல்லா படிக்கிற குழந்தை உண்மைய சொல்றேன். எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் ஒரு சின்னதா ஒரு ஒரு மெட்ரிகுலேஷன்ல படிக்க வச்சாலும் படிக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, என்னால மெட்ரிகுலேஷன்ல கூட படிக்க வைக்க முடியல அப்படின்னு நெனச்சா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாலும் படிக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் மார்க் வாங்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் ஸ்கூல்ல இருக்க பசங்களும் இருப்பாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கவே வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுற இந்த ஆட்டோ டிரைவர் அவங்களுடைய குழந்தைகளும் வந்து நெறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல படிச்சா தான் என் குழந்தை நல்லா படிக்கும் அப்படின்றது கிடையாது. பார்த்தீங்கன்னா, ட்ரிப் போறதுக்காக வந்து கடன் வாங்குவாங்க. என்ன பொறுத்தவரை நான் ட்ரிப் போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லல. ட்ரிப் போகலாம். அதுக்காக நீங்க இப்ப இங்க எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நம்ம அது 1 வருஷத்துக்கு கழிச்சு தள்ளி போடுவோம். அதுக்காக நம்ம வந்து ஒரு அமௌண்ட் வந்து மாசம் மாசம் இவ்வளோ எடுத்து வைப்போம். அப்படின்னு நினைச்சு ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும்போது நமக்குன்னு ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பா வேணும். நம்ம வருஷத்துக்கு எங்கேயாவது ஒரு டைம் வெளில போனா தான் நமக்கும் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் இருக்கும். நான் வந்து என்ன சொல்றேன், அது வந்து போறதுக்கு நம்ம சேர்த்து வச்சு போணும். அவங்க வந்து போயிட்டாங்க, இங்க போயிட்டாங்க. நம்மளும் அங்க போய் ஒரு அழகா ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து வந்து வச்சுடணும். நம்மளும் அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு போட்டியா வந்து நம்மளும் இருக்கணும். நம்மளும் அவங்க கிட்ட இருந்து தகுதியும், தராதரத்துக்கும் வந்து கீழ இல்ல அப்படின்றத வந்து நெனச்சு நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான வட்டி வந்து கடனும் நம்ம வந்து பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு கஷ்டமா போயிடும். சரிங்களா? அதனால நம்மனால முடியுமா? முடியும். நம்ம வந்து வெயிட் பண்ணி போவோம். அதாவது எல்லாத்துக்கும் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் காத்திருக்கணும். காத்திருந்து நம்மகிட்ட ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் தெரியுமா? அந்த விஷயத்தோட வந்து சந்தோஷம் வந்து எதுவுமே வந்து தராது.
இது வந்து உண்மையா நான் அனுபவமா சொல்றேன். அதாவது அவங்க வந்து இங்க போயிட்டாங்க. நம்மளும் உடனே போகணும்னு நெனச்சு நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு கடன் சுமை நமக்கு இருக்கும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு நம்ம திரும்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்குள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன். உங்களுக்கு வந்து தேவையான ஒரு விஷயத்துக்கு மட்டும் வந்து கடன் வாங்குங்க. தேவையில்லாம வாங்காதீங்க. கரையான் மாதிரி நம்ம வந்து வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிடும். சரிங்களா? அதனால எதுக்காக தேவையோ அதுக்காக மட்டும் வாங்கும்போது வந்து எப்பவுமே ஒரு சேஃப் பாயிண்ட்ல இருக்கும். நம்ம எதுக்காக வாங்குறோன்னே தெரியாம நம்ம எல்லாத்துக்கும் வாங்கிக்கிட்டு, நம்ம வந்து ஆடம்பரமா இருக்கணும்னு நெனச்சு நம்மளுடைய வாழ்க்கைய வாழ்ந்தோம்னா, நம்மளுடைய வாழ்க்கையே வந்து கடன்லயே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? நம்மளுடைய குழந்தை எதிர்காலமும் வந்து பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியாயிடும். சரிங்களா? நம்ம வந்து கடன் வாங்காம வாழ்றது தான் என்னைக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா வா வா இருக்க முடியும். அதுக்குன்னு மனுஷனால கடன் வாங்காமயும் இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. எதுக்காக கடன் வாங்கணுமோ, அதுக்கு மட்டும் வாங்கி நீங்க வந்து ஆரோக்கியமா உங்களுடைய வாழ்க்கைய வந்து வாழுங்க. சரிங்களா? கடன் இல்லாம இருந்தாலே நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.